இந்த ஜிபிஎஸ் என்ன எங்க கூட்டிட்டு போகுது? Go straight for 3 hours and you will reach your destination. அட இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதே தான் சொல்லுச்சு. இப்போ மறுபடியும் 3 மணி நேரமா? ஹலோ. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய். நானும் இப்போ அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். 2 மணி நேரமா நீ ஏன் எனக்கு கால் பண்ணல? அட நீ என்ன போட்டு வாங்குறல்ல? இல்ல இல்ல, நான் என்னோட கியூட் சோனுவை எப்படி காலை வாரி விடுவேன்? இப்போ நீ சோனுன்னு சொல்லிட்டல, இப்போ என் மனசுக்குள்ள கொச்சு கொச்சுன்னு பண்ணிட்டு இருக்கு. நான் குண்டா ஜாலியா இருக்கேன், மனசுக்குள்ள கொச்சு கொச்சு பண்ணுதோ. சார் இது என்னோட ஸ்பை, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இருக்க. உன்னோட இன்ஃபார்மரா? அவ கூட நான் பாக்குறேன் யாருன்னு. ஓ நேஹல், பங்கஜ், இது யாரோட இன்ஃபார்மர்னு சொன்ன? இந்த ரகசியத்தை மட்டும் என்கிட்ட மட்டும் சொல்ல. ஐயோ சார், தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ் சார். மேட்ரிமோனி வெப்சைட்ல தான் கிடைச்சா சார். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்படியா? ஹலோ, அது ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவரு. அது ஒன்றும் இல்லை சார், பங்கஜுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்து. பங்கஜுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோன் வந்துருக்கு. சரி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலை சொன்னேன், அது என்ன? ஒரு நிமிஷம் சார். ஹலோ பேபி, ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. சரி, நீ இன்னும் அங்கே போய் சேரல? ஹோட்டல்? நான் இன்னும் பூனாவுக்கே போய் சேரல, அதுக்குள்ள நீ ஹோட்டலை பத்தி சொல்ற? என்ன, நீ தான் நேரமாவே கிளம்பிட்டல? அட ஆமாப்பா, ஆனா எனக்கு தெரியல இந்த ஜிபிஎஸ் என்ன எங்க கூட்டிட்டு போகுதுன்னு. இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. ஏன் அந்த மாதிரி ரோட்ல நீ போயிட்டு இருக்க? நீ ஸ்ட்ரைட்டா ஹைவேல போக வேண்டியதானே? நான் ஹைவேல தான் போறதா இருந்தேன், ஆனா ஜிபிஎஸ்ல அங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்குன்னு காட்டுச்சு, அதனால தான் இப்படி வரேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி, ஒரு வேலை பண்ணு, ரோட் சைடில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வழியே கேளு. அப்ப நான் யார்கிட்டச்சும் கேட்குறேன், நீ ஹோல்ட்ல இரு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? இந்த ரோட் ஹைவே கனெக்ட் ஆகுதா இல்லையா? ஹலோ சார். என்னாச்சு பங்கஜ்? ஸ்னேகல், சார் அதான் ஸ்னேகலோட வண்டி. சார் நீங்கள் சிஐடி? சார் இன்ஸ்பெக்டர் மகேஷ், பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன். ஏதாவது தெரிஞ்சுதா? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனால் வண்டிக்கு பக்கத்தில் இருந்து ரோட்டில் உடஞ்சி கிடந்த அந்த மொபைல் கிடைச்சது. சார் இது ஸ்னேகலோட தான் சார். 2 துண்டா உடஞ்சிருச்சு. ஏதாவது வண்டிக்கு அடியில் மாட்டியிருக்கோம். சார் ஒருவேளை அந்த கிரிமினல் ஏதாவது வண்டியில வந்திருப்பான் போல, அதுக்கப்புறம் ஸ்னேகலை அந்த வண்டியில கடத்திருக்கலாம். சார் அவன் ஒரு தடவை என்கிட்ட மாட்டினா நான் சும்மா விட மாட்டேன் சார். பங்கஜ், ஸ்னேகலுக்கு யாருக்கிட்டையாவது முன்னுரிமை இருந்துச்சா? சார் அவ ரொம்ப சாதாரண பண்ணு சார், அவளுக்கு யார் கூட எந்த பகையும் இல்லை சார். ஓகே, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இது ஸ்னேகலோட பேக், பர்ஸ், லேப்டாப் மாதிரி காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் வண்டியிலே இருக்கு. சார் இந்த சம்பவம் கொள்ளையடிக்கிறதுக்காக நடக்கல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. இந்த ஸ்னேகல் பூனே போற அப்படின்னா அவ எதுக்காக இந்த வழியா வரணும்? இந்த ரோடு பூனேக்கு போகாதே சார். ஜிபிஎஸ் தான் சார் அப்படி காட்டியிருக்கு. ஜிபிஎஸ் தான் இந்த ரூட் அவளுக்கு காமிச்சிருக்கு. ஜிபிஎஸ் தப்பான ரூட்டை காமிச்சிருக்கா? அது எப்படி நடக்கும் சார்? ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஜிபிஎஸ் ஹைவேல டிராஃபிக்னு காமிச்சிருக்கு, அதனால தான் அவ ஷார்ட்கட்டில் வந்திருக்கா சார். ஓ, அப்படின்னா ஸ்னேகல் ஏதோ ஒரு சதி வலையில் மாட்டிக்கிட்டா போல இருக்கு. தாரிகா ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணுமே இல்லை, எதுவும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் இல்லை. ஏன் எப்படி சொல்ற? உனக்கு இந்த வண்டியில இருந்து வித்தியாசமான ஸ்மெல் ஏதாவது வருதா? ஆமா, அது கெமிக்கல் மாதிரி ஏதோ ஒரு ஸ்மெல். எக்ஸாக்ட்லி, கெமிக்கலே தான். குற்றவாளி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை ஃபுல்லா க்ளீன் பண்ணியிருக்கான். ஜிம்போக்ளோப்சின்னு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்கான்.
இனி இந்த வண்டியில இருந்து எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைக்காது, டிஎன்ஏவும் கிடைக்காது. ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் தான் விளையாடி இருக்கான் சார். அந்த கிரிமினல் ப்ரொஃபஷனல்னா அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் போல இருக்கே. பங்கஜ், நீ கொஞ்ச நேரத்துக்கு என்ன சொல்லணும்னா ஸ்னேகல் உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு சிஐடி மாதிரி யோசிப்பாரு. ரைட் சார். ஸ்னேகலோட அப்பா அம்மா. ஆண்டி. தம்பி பங்கஜ், ஏதாவது தெரிஞ்சுதா? ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. சாரும் எங்களோட ஃபுல் டீமும் இங்கே வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தம்பி அவ வீட்டிலேருந்து கிளம்பும்போது சந்தோஷமா தான் கிளம்புனா. ஜாப் இன்டர்வியூக்காக போயிட்டு இருந்தா. நானும் அவகிட்ட சொல்லி தான் அனுப்புனேன், பூனே போறேன்னா ட்ரெயின்லேயே போன்னு. ஆனா அவ நான் சொன்னதை கேட்கவே இல்லை. அப்போ ஸ்னேகல் பூனே போனாங்க அப்படின்னா இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? வீட்டில் இருக்க எங்களுக்கு தெரியும், அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். பூனேல அவங்க எந்த கம்பெனிக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே டெக். அங்கேருந்து ரோஹித்னு யாரோ கால் பண்ணியிருக்காங்க. ரோஹித் அப்படின்னா உங்களை தவிர ரோஹித்துக்கும் இந்த விஷயம் தெரியும். ஸ்னேகல் பூனே வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார்? கிடைச்சா நல்லா இருக்கும். ஹலோ சார், நான் தான் ரோஹித், இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர். ரோஹித் சார், ஸ்னேகல் என்ற ஒரு பொண்ணு கம்பெனிக்கு இன்டர்வியூ வரதா சொல்லியிருந்தால, ஜாப் இன்டர்வியூக்காக. ஜாப் இன்டர்வியூக்காகவா? இல்லையே. இல்லைனா என்ன அர்த்தம்? இமெயிலில் உங்களோட கம்பெனி நேம் தானே இருக்கு, பாருங்க. இது என் கம்பெனி இமெயில் அட்ரஸே இல்லை சார். யாரோ டம்மி மெயில் ஐடியை கொடுத்து ஏமாத்திருக்காங்க சார். இல்லை, இப்போ நீ எங்களை ஏமாத்தணும்னு பார்க்குறியா? சார் இங்கே பாருங்க, இது என்னோட கார்டு. இதில் கம்பெனி இமெயில் ஐடி தெளிவாக எழுதியிருக்கு. நீங்கள் விரும்புனீங்கன்னா என் கம்பெனியோட பாஸை கூட காட்டுறேன் சார். அப்புறம் எங்கள் கம்பெனியோட எல்லா பொசிஷனும் ஃபுல்லாக இருக்குது. இங்கே எந்த வேகன்சியும் இல்லை, எந்த இன்டர்வியூவும் நடக்கலை சார். சார் அப்படின்னா இந்த இமெயில கூட அந்த குற்றவாளிகள் தான் அனுப்பியிருக்காங்க. பெரிய லெவலில் பிளான் பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு ரொம்ப விவரமா ஸ்னேகலை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கான். பங்கஜ், நீ நல்லா யோசிச்சு எனக்கு பதில் சொல்லு. ஸ்னேகலுக்கு யார் கூடவாவது முன்விரோதம் இருந்ததா? இல்ல சார். நல்லா யோசிச்சு சொல்லு. அவ எப்பாவது யார் கூடவாவது சண்டை போட்டிருப்பான்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாள். நல்லா யோசி. கொஞ்சம் பொறுமையா இருப்பேன் கச். இந்த உலகத்துல அப்படிலாம் மனுஷங்களே கிடையவே கிடையாது. யார் கூடவும் எப்பவும் சண்டை போடாம எப்படி இருக்க முடியும்? ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருக்கலாம்ல யார் கூட? சார், சின்ன சின்ன சண்டை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்திருக்கலாம் சார். ஆனால் பெரிய விஷயமா எதுவும் நடக்கலையே. அவளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு. என்ன சார் இது? இது வரைக்கும் எந்த கிட்னாப்பரும் கால் பண்ணல, காசும் எதுவுமே கேட்கலையே. சார், அவள் மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு பொண்ணு சார். யாராவது பணம் கேட்டால் கூட அவங்களால கொடுக்க முடியாது. பங்கஜ், நீ தானே சொன்ன ஜிபிஎஸ் அவளுக்கு தப்பான ரூட்டை காட்டிடுச்சுன்னு. ஜிபிஎஸ் தானே அவளுக்கு சொல்லியிருக்கு எக்ஸ்பிரஸ் வேல ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு. எஸ் சார். ஆனா சார், டிராஃபிக் போலீஸ்காரங்க தான் சொன்னாங்க ஹைவேஸ்ல எந்த டிராஃபிக் ஜாமே இல்லன்னு. அதான் சொல்றேன். அப்படின்னா ஜிபிஎஸ் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. சார், ஜிபிஎஸ் எப்படி சார் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? இப்போல்லாம் ஜிபிஎஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்றாங்களே சார். ப்ராப்ளம் ஜிபிஎஸ்ல இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா, எப்படி இப்பெல்லாம் லேப்டாப், மொபைல் ஃபோன் எல்லாமே ஹேக் ஆகுதோ, அதே மாதிரி ஜிபிஎஸ் கூட ஹேக் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். ஆனா ஒரு கிரிமினல் அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவானா என்ன? ஆனா ஜிபிஎஸ் ஹேக் பண்றதுல ஒரு சாதாரண விஷயம் தான். சார், கடந்த 6-7 மாசத்துல இன்னும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஸ்னேகல் மாதிரியே காணாம போயிருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வண்டியில இருந்து தான் கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த கெமிக்கலை கூட வண்டிக்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லா எவிடன்ஸையும் அழிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஓ மை காட். என்னாச்சு சார்? காணாம போன யாரும் திரும்ப உயிரோட கிடைக்கலையா? பங்கஜ், நீ தேவையில்லாம பதட்டப்படாத, புரிஞ்சுதா? எப்படியாவது ஸ்னேகலை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரோ. அவளுக்கு எதுவும் ஆகாது. இது வரைக்கும் காணா போன அத்தனை பேரையும் ஒரே மெத்தட தான் கிட்னாப் பண்ணியிருக்கான். முதல்ல அவங்களுக்கு வேலை, ஃப்ரீ கிஃப்ட்னு பேராசை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ஜிபிஎஸ்ஸை ஹேக் பண்ணி காரில் கடத்தியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த கெமிக்கலை போட்டிருக்கானுங்க, யாருக்கும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாதுன்னு. இந்த விஷயம் எங்களுக்கும் தெரியும். புதுசா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா தான் குற்றவாளிகளை நம்மளால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். சார், போன மாசம் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கையில மாட்டுச்சு. சார், நீங்க தான் நிறுத்துங்க.
எங்க இருக்கு? அதோ அந்த மரத்துக்கு கீழே தான் சார். என்னாச்சு? வா போலாம். இல்ல சார், நீங்க போங்க. எதுக்கு நீ பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா போலாம். சார் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, அந்த இடம் எங்க இருக்கு? அதோ அங்கதான் சார், அந்த மரத்துக்கு கீழே. குடு, என்கிட்ட குடு. என்ன இந்த இடம் தானா? ஆமா சார். காணாம போன ஒருத்தரோட பாடியை மட்டும் ஃபுல் ஆசிட் ஊற்றி எரிச்சிருக்கானுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? செத்து போனவங்க இவங்கள யாரும் ஒருத்தவங்க தானே, வேற யாராவது கூட இருக்கலாம்ல. டென்டல் ரெக்கார்டை வச்சு அது உறுதி பண்ணியாச்சு. அந்த பாடி விக்டிம் நம்பர் 2 ரிச்சா குமாரி. சரி, மற்றவங்க காணாம போனாங்களா? அவங்கள பத்தி ஏதாவது? இல்ல சார், வேற யாரை பத்தியும் தகவல் வரல. ரிச்சா விஷயத்துல நடந்த சம்பவம் அதை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் கடத்தப்பட்டவங்க யாருமே உயிரோட இருக்க வாய்ப்பில்லை. சார், அப்படின்னா ஸ்னேகல் உயிரோட இருக்க மாட்டாளா? பங்கஜ், அவளுக்கு ஏதாவது நடந்துருச்சா? பங்கஜ், ஃப்ரெடி, அவனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போ. பங்கஜ், என் கூட வாங்க. சார், ஒருவேளை இது ஏதாவது சீரியல் கில்லர் செஞ்ச காரியமா இருக்கலாம்ல? ஒருவேளை. இல்ல பூர்வி, இது சீரியல் கில்லரோட வேலை மாதிரி தெரியல. ஏன்னா எந்த ஒரு சீரியல் கில்லருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கும், கொலை செய்யறதுக்கு, உயிர் எடுக்கிறதுக்குன்னு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சீரியல் கில்லர் மாதிரின்னு தோணல. இங்க பாரு, அவன் யாரா இருந்தாலும் சரி, கையில கிடைச்சவங்களை எல்லாரும் கொண்டு இருக்கான். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, இல்ல ஆம்பளையா இருந்தாலும் கொண்டுறான். இதோ இவன் ஸ்டூடெண்ட், இதோ இவனும் ஒரு ஸ்டூடெண்ட், வயசு வித்தியாசம் பக்கம் கொண்டிருக்கான். இது கண்டிப்பா எவனும் ஒருத்தன் தான். இத பாரு, இந்த பொண்ணு நட்டாஷா. அட, நட்டாஷாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவன் கூட ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருந்ததா சொல்றாங்க. அவன் பேர் குல்தீப்னு போட்டிருக்காங்க. ஆமா சார், நான் ஒரு 2-3 தடவை விசாரிச்சேன். சரி, அப்புறம்? ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. குல்தீப் ஏன் தப்பு தான் சார். நான் அன்னைக்கு நதாஷாவை கார்ல தனியாக அனுப்பியிருக்க கூடாது சார். நடந்த விஷயத்த முதல்ல இருந்து சொல்லு, தெளிவா புரியணும். சார், நதாஷா MIB கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணா சார். திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஜாப் ஆஃபர் அவளுக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சார், முதல்ல இருந்த வேலையில சேலரி எவ்வளவு? சார் 20,000 ரூபா சார். ஆனா இந்த வேலையில 1 லட்ச ரூபா சேலரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உனக்கு விசித்திரமா தெரியல? திடீர்னு யாராவது இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுக்குறாங்கன்னு? நாங்களும் அதான் சார் நினச்சோம். ஆனால் என்ன தோணுச்சுன்னா, இது எங்கள் அதிர்ஷ்டம் நினச்சேன். அதான் நான் கார் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு இன்டர்வியூக்கு போனேன். ஆனால் போகிற வழியில் குல்தீப், நான் எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பாட்டு பாடாதுன்னு. ரொம்ப கேவலமா இருக்கு. பாட்டு பாடல, ஹமிங் தானே பண்ணேன். சரி, இப்போ நம்ம எந்த ரூட்ல வந்திருக்கோம் ஒன்றும் தெரியல. 2 பக்கமும் காடா இருக்குது. நீ பேசாம GPS ஃபாலோ பண்ணு, வேற எதுவும் பண்ண வேண்டாம். என்ன இது, நம்ம தப்பான ரூட்டில் தான் போறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று பண்ணலாம், பேசாம யூட்டர்ன் பண்ணி தெரிஞ்ச ரூட்லயே போயிடலாம். என்ன? ஓ மை காட், என்னாச்சு இப்போ? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ நோ, சே, 2 டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒன்னா இருந்தாலும் பஞ்சர் போடலாம். சரி, இப்போ என்ன பண்றது?
இங்க டாக்ஸி ஆட்டோ எதுவுமே கிடைக்காதே. ப்ரோ 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 ஒரு நிமிஷம். இங்க பக்கத்துல மெக்கானிக் இருக்காங்களா? இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போனா இருப்பாங்க. என்னாச்சு, பஞ்சர் ஆயிடுச்சா? ஆமாப்பா, என்ன அங்க விட்டுறீங்களா? கொஞ்சம் ட்ராப் பண்றேன், நான் 50 ரூபா ஆகும். கண்டிப்பா தரேன், வாங்க. குல்தீப், என்ன தனியா விட்டுட்டு போற? டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுறேன். இங்கே இரு. உன்னை நம்பி வந்தல்ல, என்ன சொல்லணும்? லவ் யூ டி. 10 நிமிஷம் வண்டிக்குள்ளே இருக்கிற இருக்காத, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே போ. என்ன தனியா விட்டுட்டு போகாதுன்னு அப்பவே சொன்னா சார் அவ. நான் தான் பைத்தியக்காரத்தனம் போட்டேன். சரி, அப்புறம் மெக்கானிக்கை கூட்டிட்டு நீ அங்கே போகும்போது நத்தாஷா அங்கே இல்லை தானே? ஆமாம் சார். சார், கண்டிப்பாக அந்த பைக்காரனுக்கும் சம்மந்தம் இருக்கும் போல இருக்கு. இருக்கலாம். நீ அந்த பைக்கரோட முகத்தை நல்லா கவனிச்சியா? இல்லை சார், அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். அந்த பைக்கோட நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்லை சார், நான் இன்டர்வியூக்கு சரியான நேரத்தில் கொண்டு போய் விட்டுருணும் தான் நினச்சிட்டு இருந்தேன் சார். அதனால எதுவும் தோணலை சார். சரி, அந்த நத்தாஷா ஏதாவது டைரி மாதிரி ஏதாவது எழுதுவாளா? நான் என்ன கேட்குறேன்னா, தினம் நடக்கிற விஷயத்த, இல்லைன்னா மீட்டிங்கான ஷெடியூல்ஸ். டைரி இல்லை, ஆனால் என்ன லேப்டாப் இருக்கு, அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ணுவா சார். கொடுங்க, இதை ஓப்பன் பண்ணு. பாஸ்வேர்ட் 20/04/1987. இவங்க தான் நத்தாஷாவா? ஆமாம் சார். இந்த சம்பவம் நடந்தது 6ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவள் எங்கே இருந்தான்னு பாரு. அவள் ஷெடியூலை கொஞ்சம் செக் பண்ண. சார், மார்ச் 3ஆம் தேதி ஜேடி லேபுக்கு போயிருக்கா பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. சரி, அதுக்கு சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேகில் அங்கே தான் போயிருந்தா ஜேடி லேபுக்கு. எவ்வளோ போரிங்கான படத்தை நீ காட்டியிருக்க எனக்கு. ஒரே தலைவலி. நீ சொல்ற மாதிரி ஒன்றும் போரிங்ல ரொம்ப போரிங்கான ஃபிலிம். எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பிடலாமா? அங்க இல்ல வேண்டாம், நான் எதுவும் சாப்பிட முடியாது, நீ சாப்பிடு. நான் 12 hours ஃபாஸ்டிங் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு பிளட் டெஸ்ட் இருக்கு. பிளட் டெஸ்டா? என்னாச்சு? ரிலாக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் a blood test, நார்மல் ரொட்டீன் செக்அப். அப்படியா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா? அது சரி, பிளட் டெஸ்ட்னு பயந்துட்டியா? எனக்கு ஏதாச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்போ வேற ஒருத்தி வந்துருவாள்ல எனக்கு. என்ன வேற ஒருத்தியா? இல்ல ஐயோ, சும்மா சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்காதம்மா, எல்லாரும் என்ன பாக்குறாங்க. ஐயோ வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ மன்னிச்சிரு. சார், நாம சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. எல்லா விக்டிம்ஸும் காணாம போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே ஜேடி லேப்ல தான். ஜேடி லேப்ஸா? எப்படியோ ஒரு லிங்க் கிடைச்சிருச்சுல்ல. அப்புறம் சார், யாரெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் இமெயில் வந்திருக்கு டெஸ்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எந்த மாதிரி மெயில்? சார், இமெயில்ல என்ன எழுதிருக்குன்னா, அவங்க எல்லாரோட டெஸ்ட்லயும் 500 ரூபாய்க்குள்ள பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சார், இந்த மாதிரி இமெயில் ஸ்னேகளுக்கு வந்திருக்கு. என்ன 500 ரூபாய்க்குள்ள இன்னைக்குலாம் 1-2 டெஸ்ட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். பாஸ் கொஞ்சம் காட்டுங்க, நான் பார்க்கறேன். பாரு. என்ன இதில் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை போட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் 500 ரூபாய்க்கு பண்ண முடியாது. குறைஞ்சது 15-20 ரூபாய் ஆகும். நீ என்ன சொல்ற? அப்படின்னு இது பெரிய பிரச்சனை தான் சொல்ல எனக்கு. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. டெஸ்ட் பண்றது, அப்புறம் ஜனங்களை செலக்ட் பண்றது. ரொம்ப ஆரோக்கியமான ஆட்களா செலக்ட் பண்ணி அப்புறம் அவங்கள கிட்னாப் பண்ணி கொன்னுறாங்க போல இருக்கு. இதெல்லாம் எதுக்காக கொல்றாங்க? சார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். 500 ரூபாயில் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதான் நானும் சொல்கிறேன். அடுக்கடுக்க எத்தனை டெஸ்ட்டை எப்படி பண்ண முடியும்னு கேட்குறேன். இந்த லேப் எப்படி இவ்வளோ இறக்கத்தை காட்டுது? அது இவ்வளோ கம்மி வேலையில் இவ்வளோ டெஸ்ட் எடுக்கலான்ட்டு. சார், நாங்கள் இந்த மாதிரி மெயிலை அனுப்பவே இல்லை. அப்படியா? சரி, அதெல்லாம் விடு. உண்மை எங்கே சொல்றியா, இல்லைன்னா வேற ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா? ஒரு நிமிஷம் சார், நீங்க இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம எதையாவது சொல்லி எங்களை மிரட்ட முடியாது. நீங்க யார் பேரு சொல்றீங்களோ அவங்க யாரும் எங்க லேபுக்கு வரவே இல்லை. இங்க பாருங்க, இதுதான் எங்களோட ரெக்கார்ட். அவங்க வரலன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த லேப்ல இருந்து தான் ஹோம் டெக்னீஷியன்ஸ் அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு. எல்லாரையும் கூப்பிடுங்க. இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்க, உங்கள யாரு இவங்க வீட்டுக்கு போனது பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக?
நான் போகல சார். நானும் போகல சார். யாருமே போகலையா? அப்ப பிளட் சாம்பிள் தானாவே அவங்க வீட்ல இருந்து நேரா இங்க வந்துருச்சா என்ன? இந்த ரகசியம் பேசுறது எல்லாத்தையும் நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க, இல்லனா சிஐடி ஆபீஸ்க்கு நீங்க வர வேண்டியதா இருக்கும். சார் ஆக்சுவலா நீங்க சரியா தான் சொல்றீங்க. நாங்க விக்டிமோட வீட்டுக்கு போகல, அவங்க தான் இங்க வந்தாங்க டெஸ்ட் பண்றதுக்காக. ஆனா அன்னைக்கு இல்ல, நீங்க சொல்ற அன்னைக்கு அவங்க வரல. தோ இங்க பாருங்க, சில மாசங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க பிளட் டெஸ்ட் பண்றதுக்காக, மத்தபடி ரிப்போர்ட்ஸ்க்காக இல்ல. பாதி உண்மையை நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப மீதியையும் சொல்லிடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை என்ன பண்ணீங்க? நான் தான் சொல்றேன்ல, எதுவும் பண்ணல. யாரோ கண்டிப்பா எங்க பேர்ல டம்மி மெயில் அனுப்பியிருக்காங்க. அப்ப அந்த டம்மி இமெயில் அனுப்புறவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? யார் யார் லேபுக்கு வந்திருக்காங்க, அதுவும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்ற விஷயம்லாம் எப்படி தெரியும் சொல்லுங்க. அந்த கூட்டத்துல இருந்து இந்த லேப்ல யாரோ ஒருத்தர் இருந்திருக்கான். எல்லா டீடைல்ஸும் அவன் தான் கொடுத்திருக்கான். யார் அது? சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. எத்தனை பேர் காணாம போனாங்களோ அவங்க அத்தனை பேரோட பிளட் ரிப்போர்ட்டும் வந்துருச்சுல்ல, அதுல ஏதாவது காமன் விஷயம் இருக்கா? அதாவது ஏதாவது ஒரு வியாதி இல்லனா சேம் பிளட் குரூப் ஏதாவது இருந்துச்சா? இல்ல சார், இதுல எதுவுமே காமன் இல்ல. எல்லாரோட பிளட் குரூப்பும் வேற வேற தான் இருந்துச்சு. அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல. அப்ப எல்லாரும் ஆரோக்கியமா தான் இருந்திருக்காங்க. பூர்வி, பங்கஜ், இவங்க அத்தனை பெரிய வண்டியில ஏத்த ஆபீஸ் கூட்டிட்டு போ. ஆனா நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் நிஜமா தான் சார் சொல்றேன். நான் நிரபராதி சார். நானும் எந்த தப்பும் பண்ணல சார். இல்ல சார், பிளட் சாம்பிள் எடுக்க அன்னைக்கு இவங்கள யாருமே வரல. நல்ல கவனமா பாத்தீங்களா? உனக்கு நல்லா தெரியுமா இவங்கள யாருமே வரலையா? இல்ல சார், அந்த ஆளு தொப்பி போட்டிருந்தான் சார். சார் ஜேடி லேப்ல இருந்து மத்த எம்ப்ளாயீஸோட லிஸ்டும் எடுத்துட்டேன். அதுல தான் சந்தேகமா இருக்கு. அப்படியா? யாரு யாரு? 1 2 இல்ல சார், 4 பேர் இருக்காங்க. அவங்க மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார். அப்படியா? சார் முதல்ல சந்தோஷ், அவன் பொண்டாட்டி 8 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கான். அவன்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணமே இல்ல. தெரியல அவனுக்கு எங்கேருந்து லாட்டரி அடிச்சதுன்னு. அவன் நிறைய பணத்தை செலவு பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கான். ஓஹோ. சார் ரெண்டாவது ஆளு ஜெட்டின். 8 மாசத்துக்கு முன்னாடி ஜேடி லேப்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். 7 மாசத்துக்கு முன்னாடி இந்த எல்லா அட்டாக்குமே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வேலையில ஜாயின் பண்ண உடனேயே இந்த அட்டாக் எல்லாம் ஆரம்பிச்சிடுச்சு சார். மிச்சம் 2 பேரு சார் சிதேஷ் அப்புறம் மாலினி. அவங்களோட சேலரி 18 அப்புறம் 20. ஆனா அப்ப கூட கடந்த 6 மாசத்துல அவங்க 2 ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காங்க. அப்படின்னா சந்தோஷ், ஜிதேன், சித்தேஷ் அப்புறம் மாலினி. அப்ப திரும்ப நம்ம ஜேடி லேபுக்கு போய் தான் ஆகணும். ஆமா, நான் யூரோப்க்கு ஹாலிடே என்ஜாய் பண்ண போயிருந்தேன். ஆனா அந்த பணம் தப்பான வேலையில வரல. என்னோட சித்தப்பா எனக்காக 25 லட்சம் உயிரில் எழுதிச்சுட்டு போயிருந்தாரு. அப்போ மாலினி மேடம், நீங்க யூரோப் போயிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது உயில் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா என்ன? இல்ல சார், ஆக்சுவலி நான் சிதேஷ் கூடவே தான் போயிருந்தேன். சிதேஷ் கூடவா? சார் மாலினி நானும் ஒருத்தர் நேசிக்கிறோம். ஓ, லவ் ஸ்டோரி. ஆமாம், நான் என் மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனால் எந்த தப்பான வேலையும் செய்யலை. அவன் நகைகளை விற்றுட்டேன். எல்லாத்துக்கும் மேலே என் வீட்டையும் அடமானம் வச்சுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டுறேன் சார். ஆமாம் சார், சந்தோஷ் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸில் தான் இருப்பான். அதனால் இவரால் பிளட் சாம்பிள் எடுக்க வெளியில் போகவே முடியாது. அப்புறம் ஜத்தின்? ஜத்தின் எப்போவாவது ஆஃபீஸ்க்கு வருவான். முக்கியமான வேலை இருந்தால் மட்டும்தான் வருவான். அப்படியா? அப்படின்னா நம்ம தேடுறாள் அவனை தான் இருக்கணும். அந்த ஜத்தின் இப்போ எங்கே இருப்பான்? நான் வாக்கு கொடுக்குறேன் சார். நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் சினிமால கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? நீ செஞ்ச வேலைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும்ல? கண்டிப்பா சார், நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அவங்களால என்ன தேடி கண்டுபிடிக்கவே முடியாது சார். ஜித்தின், உன் டைமையும் எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாத. எப்ப யாரோட கண்ணு மூடணுமோ அது மூடித்தான் ஆகணும். புரிஞ்சுதா?
ஜதேன் சார் புகை வருது சார் உள்ள எது எரியுது சார் ஜதேன் ஜதேன் ஓ நோ ஜதேன் ஜதேன் என்னாச்சு யார் உன்னை இப்படி பண்ணா யார் இப்படி பண்ணது நீ யாருக்காக வேலை செய்யற சொல்லு அந்த கண்ணு அது எல்லாத்தையும் பார்க்கும் ஜதேன் 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 ஓ அந்த கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியுமா சார் சார் ஒருவேளை இதுல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கலாம்ல பாஸ் லேக்கரின் ஜெல்கரிங்கிற விஷத்தால தான் இவங்க செத்து இருக்காங்க. ஓ மை காட், அப்படியா? அது ரொம்ப ஆபத்தான விஷமாச்சு. அது ஒருத்தரோட உடம்புக்குள்ள போச்சுன்னா அடுத்த 5வது நிமிஷம் உயிர் போயிடுமாமே. ஆமா சார், ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த விஷம் ரொம்ப ரகசியமான முறையில் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. இவனோட இந்த மோதிரத்துக்குள்ள மறைச்சிருக்காங்க பாஸ். பாருங்க, இந்த மோதிரத்துக்குள்ள தான் பதுக்கி வச்சிருந்திருக்காங்க. இதோ இதான், இது தெரியுதுல்ல, இது சின்ன பின். இதில் தான் அந்த முழு விஷமும் இருக்கு. அப்புறம் இது இந்த மோதிரத்துக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிருக்கு பாஸ். இந்த மோதிரத்தை இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தா இது அந்த நீடில் வெளியே வந்துடும். இப்படி தான். எப்போ அந்த பின் ஒருத்தரோட விரல் மேல படுதோ ஒரு சில செகண்ட்ஸ்ல உடம்பு முழுக்க பரவிடும் சார். என்ன சார், ஜெட்டின் தன்னைத்தானே எதுக்காக கொடுக்கணும்? ஃப்ரெடி ஜத்தின் மாட்டிக்குவான்னு பயந்துட்டான். ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், ஜத்தின் அவன் பாஸ் கிட்ட யாருக்காக வேலை செஞ்சானோ அவனை பார்த்து அவன் பயந்து போயிருக்கான். நாம அவனை நெருங்கிட்டோங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால பயந்து போய் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டான். இல்லைன்னா இவன் மூலமா இவன் பாஸை பிடிச்சிடுவான்ல. புரிஞ்சுதா? இந்த விஷயம் வெறும் கிட்னாப்பர் சீரியல் கில்லரோடது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுல பெரிய கேங் இன்வால்வ் ஆயிருக்கு. அவனுக்கு யாரு? அந்த கேங்கோட ஒரே அடையாளம் கண்ணு. சார், லேப்டாப்ல எதுவுமே இல்ல, எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆயிருக்கு. ஆட்டோ டெலிஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க்? சார், ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சு சார். பட் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிட்டோம் சார். இதான் சார். அட, இந்த லிஸ்ட்ல 100 பேருக்கு மேல இருப்பாங்க போல இருக்கு. சார், ஸ்னேகல் கூட யார் யாரெல்லாம் காணாம போனாங்களோ அவங்களோட அத்தனை பேர் லிஸ்டும் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் எந்த வியாதியும் இல்லை. கண்டிப்பா இந்த லிஸ்ட ஜித்தின் ஜேடி லேபில் இருந்து தான் திருடி இருப்பான். யாரா இருக்கும் இதுக்கு பின்னாடி இயங்கிறது? இந்த லிஸ்ட்ல அடுத்து சாக போறது யாரா இருக்கும்? அதை தடுத்தே ஆகணும். ஒரு வேலை பண்ணுங்க, இந்த லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு கால் பண்ணுங்க. எல்லாரையும் அலர்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. என்னது? அட இல்ல, நான் ஒன்றும் தமாஷ் பண்ணல. நான் சிஐடில இருந்து தான் பேசுறேன். உங்க உயிருக்கு ஆபத்து, அதனால தான் சொல்றேன். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. என்னது, வேலை தரன்னு கூப்பிட்டாங்களா? போக வேண்டாம் அலிஷா. ஆனா நான் இப்ப கிளம்புறதா இருக்கேன். இல்ல வேண்டாம், இப்ப வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் அலிஷா. நான் சொல்றது கேளு. ஹலோ அலிஷ். என்னாச்சு ஃப்ரெடி? ஃப்ரெடி உங்ககிட்ட தான் என்னாச்சு? சார், அலிஷான்ற பேர் கொண்ட ஒரு பொண்ணுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி கால் வந்துச்சான் சார். ஆனா இப்ப போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சார். ஓஹோ, இந்த நேரத்துல யார் வந்திருப்பா? மலிஷா? ஆமா, நீங்க யாரு? சிஐடி.
ஓ மை காட், அப்ப எனக்கு கிடைச்ச மாடலிங் ஆர்டர் அது பொய்யானதா? அவங்க என்ன கிட்னாப் பண்ண போறாங்களா? ஆனா இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அலிஷா இன்டர்வியூக்கு போவாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகவும் ஆகாது. இல்ல சார், நான் இன்டர்வியூக்குலாம் போக மாட்டேன் சார். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ போகல, வேற ஒருத்தங்க போவாங்க. அலிஷான்ற பேர்ல போவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன். என்னோட ஜிபிஎஸ்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க எங்க போகணும் மேடம்? இதோ இங்கே தான், நான் இப்போ சொல்கிறேன். நீ என்ன காரியம் பண்ணிட்ட? அலிஷாவுக்கு பதிலாக வேற யாரையோ தூக்கிட்டு வந்துட்ட. அட நண்பா, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? காரும் அலிஷாவுடையது, மொபைல் அலிஷாவுடையது தானே. அவளோட பிளட் குரூப் எங்க இருக்கு? உன்னை பாஸ் ஒரு வழி பண்ணிருவாரு பாரு. ஹலோ பியூட்டிஃபுல். ஹலோ பியூட்டிஃபுல். என்னதான் தேடிக்கிட்டு இருந்தியா? அதான் நானே உன்கிட்ட வந்துட்டேனே. வா. விடு விடு. தப்பிக்கலான்னு பாக்குறியா? பியூட்டி வித் பிரெயினா? என்னாச்சு? என்ன கரப்பாம்பூச்சி அடிச்சிட்டு இருக்கீங்களா? நல்ல வேளை நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். முதல்ல இவளை நல்லா செக் பண்ணு. பாஸ், ஷூல என்ன வச்சிருக்க? நீயே பாரு. காட்டு கரெக்ட். எவ்வளவு டைம் எடுத்துக்கிற நீ? டேய், என்னாச்சு பாஸ்? ட்ராக்கிங் டிவைஸ். இவ்வளவு சரியா செக் பண்ணாம கூட்டிட்டு வந்துட்டியா? அப்புறம் ஹீரோயின் யாருன்னு? உங்களோட மரணம்டா. அப்படியா? சிஐடி. சீக்கிரம் போ. பூர்வி சார், அவன் அந்த பக்கமா ஓடிட்டான்.
ஸ்னேகல் வாங்க வாங்க. யாராவது இருக்கீங்களா? வாங்க 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 சீக்கிரம் வாங்க, வெளியே வாங்க, சீக்கிரமா வாங்க. இந்த பக்கம் பார்த்து ஜாக்கிரதை. சேல் சேல் நான் இங்கே இருந்து செத்துருவணும்னு பயந்துட்டேன். பைத்தியம், நீ எங்க இருந்தாலும் நான் தேடி உனக்காக நான் வருவேன். நீ அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறியா? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியுமா பைத்தியக்காரி உன்னை. சரி வா போலாம் 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 சீக்கிரம். அவ்வளோ சீக்கிரம் நீ சாகலாம் நான் விட மாட்டேன்டா. இங்க என்னால நடக்குது. யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே? நீ நாங்க யாருக்காக வேலை செய்யறோமோ அவங்கள உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அவரோட கண்ணை மட்டும் நீ பார்க்கலாம், ஆனா அவரை எப்பயும் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதா? ஆஹா. உடம்புல இருக்கிற பகுதிகளுக்காக தான். லிவர், கிட்னி, அது என்னன்னா இப்பெல்லாம் ஒவ்வொரு உறுப்பையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல. என்ன ஹியூமன் ஆர்கன்ஸை வியாபாரம் பண்றீங்களா? இதெல்லாம் ஒரு பழப்பாடா? ஜேடி இல்லாம இன்னும் சில லேப்ஸ் இருக்கு. அங்க இருந்து நாங்க டேட்டா பேஸை திருடி இருக்கோம். அதுல ஹெல்தியா யார் இருப்பாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம். அவங்க ஆர்கன்ஸை வித்துட்டு வெளிநாட்டுல இருந்து கோடி கணக்கில் பணத்தை சம்பாதிப்போம். வெளிநாடுனா எந்த நாடு? எந்த வெளிநாட்டுக்காரங்க? உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருந்து எங்க வெப்சைட்குள்ள வருவாங்க. அவங்க மனுஷங்களோட உடம்புல இருக்கிற வெவ்வேறு அங்கங்களுக்கு ஏழை நடக்கும். எங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சுன்னா கிளைண்ட் பிளட் குரூப்ல இருக்கிற மனுஷங்களை நாங்க தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு 500 ரூபாய்க்கு டெஸ்ட் எடுக்கலான்னு மெசேஜ் அனுப்புறல. அப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அவனோட கிட்னி, லிவர், இதயம்ட்டு உங்க கிளைண்ட்ஸ்குள்ள எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக. ரொம்ப சரியா சொன்னீங்க. மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அவங்கள இன்டர்வியூக்காக கூப்பிடுவோம். அது எப்படின்னா ஒரு சிலந்தி ஈய தன்னோட வலைக்குள்ள விழ வைக்குதோ அந்த மாதிரி. இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறம் வெக்க இல்லாம சிரிக்கிற. நீ செஞ்ச தப்பு நினைச்சு உனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாதுல்ல? உங்களை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு சிஐடி. என்ன பிடிச்சதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பெரிய சாதனை பண்ணிட்டீங்களா? எங்களை மாதிரி ஆர்கன் கேங்ஸை பிடிக்கிறது எப்படின்னா கடல்ல இருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுக்கிற மாதிரி. அப்படியா? சரி நீ ஒன்று சொல்லு. அது என்னன்னா உங்க அப்பா யாரு? என்ன கொன்னுடுங்க. நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன கொன்னுடுங்க. நான் உயிரோட மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னோட பாஸ், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ரிலேட்டிவ்ஸ், என் ஃபேமிலி எல்லாரையும் கொன்னுடுவாரு. எவன்டா உன் பாஸ்? உங்க கேங்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க? இதுக்கான பதிலை என் வாயிலிருந்து நீங்க வாங்க முடியாது ஏசிபி சார்.